Hello foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு நாம ஆந்திரா ஸ்டைல் ஆனியன் சட்னி தாங்க பார்க்க போறோம். இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, குயிக்காக செஞ்சிடலாம் அண்ட் டேஸ்ட்லையும் நோ காம்ப்ரமைஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனியன் சட்னி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த மாதிரி ஒரு 4 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பெருசாகவே நறுக்கிக்கோங்க. 4 வெங்காயத்துக்கு 2 சிகப்பு மிளகா, கொஞ்சமாக புளி, தண்ணியில் ஒரு 5 நிமிஷமாக ஊற போட்டிருக்கேன். வெல்லம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், இது கண்டிப்பாக சேர்க்கணுங்க. கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க இந்த ஆனியன் சட்னி செய்கிறதுக்கு. இப்போ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். அந்த வெங்காயத்தோட நம்ம ஊற வச்ச இந்த மிளகா, புளி ரெண்டுத்தையும் இதிலே சேர்த்துருவோம். தண்ணி சேர்க்க வேண்டாம். வெல்லம், கல்லுப்பு இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. தண்ணி சேர்க்காம நல்ல சட்னி மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்கள். இதில் நம்ம மிளகாலாம் ஊற போட்டு சேர்த்ததால் நல்லா அரைஞ்சிருக்கு. இதில் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணுங்க, ஏன்னா வெங்காயத்துலேயும் அந்த ஈரப்பதம் இருக்கிறதால அரைக்கும்போது தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணி ஆகிடும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வாணலி வச்சிடலாம். வாணலி இப்போ காஞ்சாச்சு. இதில் நாம் 2 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். இந்த சட்னி நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நாம் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துப்போம். மிக்சியில் அரைச்ச இந்த வெங்காய சட்னியை இதோட சேர்த்துருவோம். ஊற்றும் போது செதறும், நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. இந்த ஆனியன் சட்னி ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸுங்க. இது 2 விதமாக செய்வாங்க. அதில் நான் ஒரு வெரைட்டி நான் இதில் செஞ்சு காட்டியிருக்கேன். days வரைக்கும் நம்ம இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். இது ஒரு பேஸ் சட்னி மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கம்மிங் வீடியோஸில் இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை சிம்மில் ஒரு 7 மினிட்ஸ் வச்சா போதும். வதக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, அப்பப்போ வதக்குனா போதும். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போச்சுன்னா நம்மளோட சட்னி ரெடி. இப்போ பார்த்தீங்களா, இந்த வெங்காய சட்னியில் இருந்த தண்ணி எல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ இதில் டேஸ்ட் பார்த்துடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காய சட்னியில் இருந்த தண்ணியும் வத்திருச்சு, அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.